ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் வந்து 10th சோசியல் 5th லெசனுடைய கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்து புத்தெழுச்சி இயக்கம். ஸோ போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், ரீஃபார்ம்னு ஒன்று இருக்குது, ரிவைவலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ரிவைவலிஸ்ட் அப்படின்னா ஒரு பழைய மதத்துக்கு, ஹிந்து மாதிரியான ஒரு ஓல்டு ரிலீஜியனுக்கு ஒரு புது லைஃப் கொடுக்க போகிறாங்க, ஒரு நியூ லைஃப், அதை வந்து மறுமலர்ச்சி பண்ணி கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் அவருடைய இயக்கமான ஆரிய சமாஜம் 1875 தொடங்கப்பட்டது. ஸோ 1875 பிரம்ம ஞான சபை தியோசோஃபிக்கல் சொசைட்டி. ஸோ இதுவுமே இந்த ஆண்டில் தான் தொடங்கப்பட்டிருக்கோம். ஸோ 1875 முக்கியமான வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது. அப்படின்னா என்ன அப்படின்னா, பஞ்சாபை பொறுத்த முடிக்கும் முதல்ல ஒரு சீர்திருத்த இயக்கம் வந்து ஒரு பெரிய அளவில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆரிய சமாஜம் தான். ஏனிக்கனே பெங்கால் பார்த்தோமா, வங்காளத்தில் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பம்பாய் பார்த்தோம், பிரார்த்தனை சமாஜ். இப்போ பஞ்சாப் பார்க்குறோம். ஸோ வெஸ்டர்ன் கேங்கட்டிக் பிளைன், அதாவது அந்த ஏரியா பஞ்சாபில் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சாமியார் மாதிரி ஒரு நபர்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் வந்து பெரும்பாலான நிறைய இடத்துல அங்கே சொற்பொழிவாற்றியிருக்காரு. ஒரு ஞானத்தை தேடி அலைஞ்சு கொண்டிருந்த ஒரு நபர். அவர் தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அவர் தான் 1875 ஆரிய சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை நிறுவுறாரு. ஸோ ஒரு ஞானத்தை தேடி ஒரு அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒரு நபரால், அந்த கங்கை சமவெளியில் அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருந்த ஒரு நபரால் நிறுவப்பட்டது தான் இந்த ஆரிய சமாஜம். இவருடைய காலகட்டம் 1824 to 83. ஸோ 1825 பிரார்த்தனா சமாஜை நிறுவிய ஆத்மராம் பாண்டுரங்கா பிறந்த வருடம். ஸோ இது 825, இது வந்து 824, ஒரு வருஷம் முன்ன பின்ன பிறந்திருக்காங்க. ஸோ இவருடைய புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யார்த்த பிரகாஷ். ஸோ அப்போ வந்து பெரும் அளவில் படிக்கப்பட்ட ஒரு புத்தகம், பாப்புலரான புத்தகமாக இருந்தது. ஸோ எல்லாரும் சொன்னது தான் இவரும் சொல்லியிருப்பார். குழந்தை திருமணத்தை மறுத்திருப்பார், விதவை மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ கூடுதலாக இங்கே ஒரு முக்கியமான விஷயம், அயல் நாட்டுக்கு சென்றால் தீட்டு இல்லை அப்படின்னு சொல்லி தான் மறைநூல்கள் சொல்லுது அப்படின்னு சொல்கிறத சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து ஒரு புதிய விஷயம். ஃபாரினுக்கு போகிறது, அப்ராடுக்கு போகிறது, அயல் நாட்டுக்கு போகிறது ஒரு தீட்டான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ராமானுஜம் அவர்களுடைய கதையில் கூட இதெல்லாம் வரும். அவங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறப்ப சொல்லியிருப்பாங்க, ஸோ வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் தீட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கேயுமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது வந்து இவர் வந்து தீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். வெளிநாட்டுக்கு போகிறது தீட்டு கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஒரு கடவுள் முறை தான் இவருமே சொல்லியிருப்பார். ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். உருவ வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிராமணர் மேலாதிக்கம் செலுத்துகிற சடங்குகளை நிராகரிச்சிருப்பார். ஸோ பிராமணர் மேலாதிக்கம் செலுத்துகிற சடங்குகளை நிராகரிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இவருடைய முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, வேதங்களுக்கு திரும்புவோம், கோ பேக் டு வேதாஸ், வேதங்களுக்கு திரும்புவோம். ஸோ வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொன்னது யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. வேதங்களுக்கு திரும்புவோம். ஸோ அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இவருடைய புக்கு ஒன்று பார்த்தோம், சத்யார்த்த பிரகாஷ், அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வேதங்களுக்கு திரும்புவோம், ஸோ அது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஸோ பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய மத மாற்றம் நடந்துச்சு. ஸோ நிறைய பேர் இந்து மதத்துலேருந்து வேறு மதங்களுக்கு மாறுறாங்க. அப்போ திருப்பி அவங்கள இந்து மதத்துக்கு மாற்ற ஒரு நிகழ்வா என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுத்தி இயக்கம் அப்படின்னு நடந்துச்சு. சுத்தி அப்படின்னு ஒரு சடங்கை செஞ்சாங்க. ஸோ இது வந்து சுத்தி இயக்கம் மூலியமா என்ன அப்படின்னா, வேற மதத்துக்கு, இஸ்லாமியத்துக்கோ கிறிஸ்துவத்துக்கோ மாறுறவங்க திருப்பி ஹிந்துவாகவே மாறிக்கலாம். திருப்பி ஹிந்துவாக மாறுறதுக்கு ஒரு பியூரிஃபிகேட்டரி செரிமோனி அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னைத்தானே சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு சடங்கு, சுத்தி இயக்கமாக ஒரு இயக்கம் நடந்தது. ஸோ அதில் நிறைய பேர் வந்து மாறினாங்க. ஸோ இது வந்து நிறைய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா வேற ஒரு மதத்துலேருந்து திருப்பி ஹிந்து மதத்துக்கு மாறுறப்ப மற்ற மதங்களுக்கிடையே அது வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அது ஒன்று முக்கியமான விஷயம். ஸோ சுத்தி இயக்கம் எதனுடைய சம்மந்தப்படுத்தப்பட்டது அப்படின்னா, ஆரிய சமாஜம், தயானந்த சரஸ்வதி, சுவாமி ஸ்ரத்தானந்தா, இவங்களை சம்மந்தப்படுத்திய ஒரு விஷயம்தான் சுத்தி இயக்கம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆரிய சமாஜனுடைய முக்கியமான சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 விஷயத்தில். ஒன்று ரீஃபார்ம், இன்னொன்று எஜுகேஷன். ஒன்று வந்து சமூக பணி, இன்னொன்று வந்து கல்வி பணி. ஒன்று சீர்திருத்தம்,
அதுக்கு சமூக பணி சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று கல்வி. ஸோ இவங்க நிறைய ஆங்கிலோ வேத பள்ளிகளை உருவாக்குனாங்க. ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது மூலியமாக கல்விக்கு இவங்க பெரும் தொன்று ஆட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதியை பற்றி என்னென்ன பார்த்தோம், முக்கியமான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ஆரிய சமாஜம் 1875, சத்யார்த்த பிரகாஷ் அவருடைய புக்கு வேதங்களுக்கு திரும்புவோம், அது ஒன்று ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போகிறது தீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஆங்கிலோ வேத பள்ளிகளும் கல்லூரிகளும் இந்த இயக்கம் மூலியமாக நிறுவப்பட்டு கல்விக்கு பெரும் தொன்று ஆட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிறவர் ஒரு கோயில் பூசாரி. தக்ஷிணேஸ்வர் அப்படின்னு ஒரு ஊரில், கொல்கத்தா பக்கத்தில் அந்த ஊர் இருக்குது, அந்த ஊரில் இருக்கிற ஒரு காளியம்மன் கோயிலில், காளி கோயிலில் இவர் ஒரு பூசாரியாக இருக்கிறார். இவருடைய காலகட்டம் 1836 to 86, 50 வருஷம் இருந்திருக்காரு. 36 இவர் பிறந்தாரா, 1836. 1863 இவருடைய சீரரான விவேகானந்தர் பிறந்திருப்பார். 3-6 இங்கே 6-3, 3-6 அப்படியே மாற்றி போட்டால் 6-3. ஸோ இவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, பஜனை பாட்டு பாடுறது மூலியமாக கடவுள் நம்ம கடவுளுடைய அந்த நிலையை அடையலாம், பேரின்ப நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். கடவுளோடு நம்ம ஒன்றிணைவதற்கு பஜனை பாடல்கள் நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ பஜனை பாடல்கள் மூலியமாக நம்ம கடவுளை சென்றடையலாம் அப்படின்னு சொன்னவர் யார், ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதுக்கப்புறம் இவர் ஒரு பெரிய பக்தர், காளி கோயில், காளி மேலே ஒரு பெரிய பக்தராக, தீவிரமான பக்தராக இருந்திருப்பார். அப்போ காளியம்மன், அதாவது காளி தெய்வம் அவங்களுடைய திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்னு சொல்லியிருப்பார். காளி அப்படிங்கிற விஷயமே இவர் சொல்கிறது தான். இங்கே வேறு யாருமே காளியை பற்றிலாம் இங்கே பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ காளியினுடைய தீவிரமான பக்தரான இவர் காளியினுடைய திருவிளையாடல்கள் முடிவற்றவை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லா மதங்கள்லையுமே எல்லோருக்குமான மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லா மதமுமே ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரா. ஸோ எல்லா மதத்துலையுமே எல்லோருக்குமான மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன. இப்போ எல்லா மதத்துலையும் எல்லாமே இருக்குது அப்படின்னா எல்லா மதமும் ஒன்று தான்ப்பா அப்படிங்கிறத சொல்கிறாரு. எல்லாரும் நம்ம ஒன்று, எந்த மதத்தை கும்பிட்டாலும் நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ அதுதான் இவருடைய சிந்தனை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ எல்லா மதத்துலையுமே எல்லோருக்குமான மூலக்கூறுகள் கொண்டுள்ளன அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் அது ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம், பஜனை பாட்டு மூலியமாக இறைவனை நம்ம சென்றடையலாம். காளியினுடைய திருவிளையாடல்கள் முடிவற்றவை, எல்லா மதத்துலேயும் எல்லோருக்குமான மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன அப்படின்னா, ஜீவா இஸ் சிவா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜீவன் என்பதே சிவன் எனவும் கூறினார். ஸோ ஜீவன் அப்படின்னா உயிர், வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே, எல்லா உயிரும் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன அப்படின்னா, வள்ளலார் ஒன்று சொல்லியிருப்பார், ஜீவகாருண்யம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாரா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், எல்லா இதுவும் பயிருங்கிறதும் ஒரு உயிர் தான், அது வாடினப்பே நான் வாடினேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரா. ஸோ அதைத்தான் இவர் இங்கேயும் சொல்கிற வர்றாரு. என்ன அப்படின்னா, எல்லா உயிரும் கடவுள்ப்பா, எல்லா உயிருமே கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லா உயிரும் கடவுள் அப்படிங்கிறப்ப இங்கே அவர் எல்லாமே ஒன்று அப்படின்னு ஒரு ஒருமைப்பாடை கொண்டு வராரு. அதுதான் அவருடைய சிந்தனை. ஸோ எல்லா உயிருமே கடவுள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படின்னு சொன்னது யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதாவது சர்வீஸ் டு தி மேன் இஸ் ரிகார்டட் அஸ் சர்வீஸ் டு த காட். மனிதனுக்கு செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்யப்படும் தொண்டு. இதே ஸ்டேட்மெண்ட்டை சர்வீஸ் டு த அன்கேர்டு, அதாவது யாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கு செய்யும் தொண்டுன்னு சொன்னவங்க மதர் தெரசா. ஸோ ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது. இவங்க என்ன சொன்னாங்க, மனிதருக்கு செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்யும் தொண்டுப்பா, மனிதருக்கு செய்யும் சேவை கடவுளுக்கு செய்யும் சேவைன்னு சொன்னது யார், ராமகிருஷ்ண பரமஹம்சர். சர்வீஸ் டு த அன்கேர்டு, யாருமே கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு செய்யும் தொண்டு தான் கடவுளுக்கு செய்யும் தொண்டுன்னு சொன்னவங்க மதர் தெரசா. ஸோ அவ்வளோதான். அடுத்து என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய சீடர்கள் நிறையா பேர் இருந்தாங்க. அதில் முக்கியமானவர் சுவாமி விவேகானந்தர். அப்போ ராமகிருஷ்ணனுடைய மறைவுக்கு பிறகு விவேகானந்தர் முதலிய அவருடைய சீடர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா,
ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் இந்தியா மட்டும் அல்லாமல் உலகம் முழுவதும் சென்றடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு அவங்களுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது. அதற்காக உருவாக்கப்பட்டது தான் ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ ராமகிருஷ்ணனுடைய முதன்மையான சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரம்ம சமாஜம் முதலிய அமைப்புகள் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு முன்னாடியே இருந்துச்சா. ஸோ அதில் அந்த அமைப்புகளில் ஒரு ஈர்ப்பு இல்லாமல் அந்த அமைப்புகள் இந்த ஒரு படித்த இளைஞர்களில் ஒரு சில நபர்களை பெரிய அளவில் ஈர்க்கலை. அந்த இளைஞர்களை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஈர்த்து தன்மையப்படுத்தி அவருடைய சிந்தனைகளை அவங்கக்கிட்ட கொண்டு போயிருப்பார். ஸோ அதுதான் அவருடைய முதன்மையான சாதனையாக கருதப்பட்டது. ஸோ அப்படியே அவர் மறைவு 1886 50 வருஷம் உயிரோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு பின்பு அவருடைய சீடர்கள் எல்லாருமே சேர்ந்து அவருடைய கருத்துக்களை இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டியாக, ஒரு மதம் சார்ந்த சமூகமாக தான் இது முதல்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போயுமே அந்த மாதிரி தான் ஒரு நிறுவனமாக அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இருந்த போதிலும் மதம் சார்ந்த ஒரு நிறுவனமாக, மதம் சார்ந்த ஒரு அமைப்பாக இருந்த போதிலுமே அவங்க பல பணிகளையும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க, சமூக பணி. ஸோ ஒரு டிசாஸ்டர், ஒரு பேரழிவு நடக்கிறப்ப அவங்களுடைய பங்கு அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல அவங்க மக்களுக்கு சேவை செய்ய போவாங்க. கல்வி சேவையில் அவங்க இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மருத்துவ சேவையில் இருக்காங்க. ஸோ எல்லா விதத்துலையும் ஒரு சமூக மத சார்ந்த அமைப்பாக இருந்த போதிலும் அவங்க மீதி எல்லா விஷயங்கள்லையுமே அவங்க இன்றளவும் செய்கிறாங்க. ஸோ கிறிஸ்டியன் மிஷினரி, கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் மாதிரி தங்களுடைய நிறுவனத்தினுடைய கட்டமைப்பை அந்த மாதிரி அமைப்பிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்தில் கிறிஸ்டியன் மிஷினரி கொஞ்சம் வேகமாக வளருது. அப்போ கிறிஸ்டியன் மிஷினரி வேகமாக வளர்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பார்த்து அதே மாதிரி சமூக கட்டமைப்பு இருந்துச்சுன்னா நம்மளும் வேகமாக வளரலாம், நம்மளுடைய அமைப்பும் ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துடலாம் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியன் மிஷினரியினுடைய அமைப்பு மாதிரியே இவங்களும் அதே ஸ்ட்ரக்சரில் அதே விதமான ஒரு அமைப்பை பின்பற்றி இவங்களும் அதே மாதிரி இந்த ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவுறாங்க. ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் எங்கே நிறுவப்பட்டது, எப்போ நிறுவப்பட்டது அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். 1897 வேலூரில் நிறுவப்பட்டது. வேலூர் 1897. ராமகிருஷ்ணர் 1902 இறந்துருப்பார். அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறுவிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 1897. ஸோ அடுத்து விவேகானந்தரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ விவேகானந்தர் 1902 இறந்துருப்பார். இதில் ஒரு 5 வருஷம் முன்னாடி 1897 ராமகிருஷ்ணா மிஷன் தொடங்கப்பட்டது. ஸோ அவ்வளோதான். அடுத்து விவேகானந்தரை பற்றி பார்க்க போகிறோம். சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு அவருடைய உண்மையான பெயர் நரேந்திரநாத் தத்தா. இவருடைய காலகட்டம் 1863 to 1902. 1836 அவர் பிறந்தாருன்னு சொன்னேன்னா, அப்போ அதை அப்படியே நம்ம மாற்றிக்கிட்டோம். 36, இவர் 63 இவர் பிறந்திருக்காரு. 1897 ராமகிருஷ்ணா மிஷன் நிறுவப்பட்டது. அடுத்த 5 வருடத்தில் இவர் இறந்துடுறாரு. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய ஒரு தீவிரமான பக்தர், முதன்மையான சீடர். இவர் ஒரு படித்த இளைஞர், ராமகிருஷ்ணனுடைய கருத்துக்களால் கவரப்பட்டவர். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு வழிவழியாக இருந்த நடைமுறைகள் எதுவுமே இவருக்கு தேவையில்லாததாக தெரியப்பட்டது. ஸோ அதாவது மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் மனநிறைவு இவருக்கு கிடையாது. வழிவழியாக இருந்ததுலலாம் நிறையா தப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் சொல்கிறது வழிவழியாக இத்தனை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் நிறையா தப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாடு. அப்போ எது நிரந்தரமானது, எது ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்னா, மனித குலத்துக்கு தொண்டு செய்யணும், மனிதர்களுக்கு தொண்டு செய்யணும். ஸோ அதுதான் முதன்மையான விஷயங்களாக இருக்கணுமே தவிர இத்தனை வருடம் நடைமுறையில் இருந்த விஷயங்களில் நிறைய தவறுகள் இருக்குது. இப்போ மனித குலத்திற்கு தொண்டு செய்யணும், வேதாந்தா ஆஃப் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, அதாவது மனித குலத்திற்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற அந்த வேதாந்தத்தை, அந்த கோட்பாட்டை இவர் பரிந்துரைக்கிறாரு. அதுக்கப்புறம் மதத்தோடு ஒரு நிறுவனம் தொடர்பில் இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு மதத்தோட ஒரு நிறுவனம் தொடர்பில் இருக்குது அப்படின்னா அவங்க செய்கிற எல்லாமே கரெக்டு அப்படிங்கிறது கிடையாது. அவங்க தப்பு செஞ்சால் அதையும் இவர் எதிர்த்தார். ஒரு மதத்தோட ஒரு நிறுவனம் தொடர்பில் இருக்குது, அந்த மதம் சார்ந்த விஷயங்களை அந்த நிறுவனம் செய்யுதுன்னா அவங்க செய்கிறது எல்லாம் கரெக்ட் இல்லைப்பா, அவங்க தப்புனா தப்பு தான், அவங்க செய்கிறது ஒரு தப்பாக இருந்துச்சுன்னா அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த மனப்பாங்க. ஸோ அப்போ ஒரு மதத்தோட ஒரு நிறுவனம் தொடர்பில் இருக்குது அப்படின்னா அதை அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தை காப்பாற்றுற அந்த மனப்பான்க அவர் கண்டனம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் கல்ச்சுரல் நேஷனலிசம், பண்பாட்டு தேசியம். ஸோ இது முடிக்கும் இந்த வார்த்தை புதுசு, பண்பாட்டு தேசியம், கலாச்சார நேஷனலிசம், கல்ச்சுரல் நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைன்னு வந்துருச்சுனாலே அது சுவாமி விவேகானந்தர் தான். ஏன்னா முதல்ல தேசியவாதத்தை பண்பாட்டோட
ஒருங்கிணைச்சு முதல்ல சொன்னவர் இவர் தான். அதே மாதிரி நம்மளுடைய இளைஞர்கள் வந்து மேற்கத்திய நாடுகளுடைய சாதனைகளை பார்த்து நம்மளுடைய இளைஞர்கள் வந்து கொஞ்சம் கீழ் மனப்பான்மையோடு இருந்தப்ப இவர் கொடுத்த ஊக்கம் தான் பெரிய அளவில் இருந்தது. என்ன அப்படின்னா, நம்மளாலையும் எல்லாரும் பண்ண முடியும், மேற்கத்தியர்கள் பண்ண சாதனை ஒன்றும் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிற இளைஞர் சக்தியை வச்சு நம்மளாலும் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை பெரிய அளவில் ஊக்கப்படுத்தியிருப்பார். ஸோ அதனால தான் நேஷ்னல் யூத் டே இவருடைய பிறந்தநாளாக கூட கொண்டாடப்படுகிறது. இவருடைய பிறந்தநாள் நேஷ்னல் யூத் டேவாக கொண்டாடப்படுகிறது. ஸோ அடுத்து 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் கிப்பன்ஸ் தலைமையில் நடந்திருக்கும். ஸோ இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே கொடுக்கல. கிப்பன்ஸ் தலைமையில் ஒரு உலக சமய மாநாடு நடந்திருக்கும். அங்கே 1893 இந்துத்துவத்தை பற்றி பேசியிருப்பார். ஸோ ஹிந்து மதத்தை பற்றி அங்கே போய் பேசியிருப்பார். அங்கே தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார், சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். அந்த ஸ்பீச்சு, அந்த வார்த்தை எல்லாருக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஸோ இவ்வளவு அந்த அந்த அவர் பேசின உரை வந்து அங்கே வந்து அவ்வளோ பெரிய ஒரு மதிப்புமிக்க உரையாக கருதப்பட்டது. இவருக்கு வந்து பெரும் அளவிலான ஒரு பேரையும் புகழையும் சம்பாரிச்சு கொடுத்ததுனே சொல்லலாம். ஸோ இவ்வளோ பேர் புகழ் இருந்தப்பையும் ஆர்த்தோடாக்ஸ் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பினர் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து இவரை வந்து நிறைய இடத்துல வந்து இவரை வந்து ஒரு மாதிரி ஒரு கண்டம்டேஷனோட தான் அவங்கள பார்த்துருக்காங்க. ஒரு நிறைய இடத்துல வந்து இவரை வந்து ஒரு இதோட தான் இந்து சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் அந்த சடங்குகளில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அந்த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அமைப்பினர் இவரை வந்து ஒரு விரோதமாக தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா சமய சடங்குல வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு காலத்தில் அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாங்க. ஸோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்க வந்து சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவங்களை வந்து இவர் வந்து நீங்கள் அந்த சடங்குகளில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவரை வந்து ஒரு தவறான நோக்கத்தோடு இவரை வந்து பார்க்குறாங்க. ஸோ இவரை வந்து ஒரு கண்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து விவேகானந்தரனுடைய நிறைய சிந்தனைகள் வந்து ஒரு அரசியல் மாற்றத்திற்கு வித்திட்டது. ஸோ குறிப்பாக சுதேசி மூமெண்ட் 1905 வங்காள பிரிவுக்கு அப்புறம், பெங்கால் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் சுதேசி மூமெண்ட் தொடங்குது. அந்த சுதேசி இயக்கத்தில் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த இளைஞர்களில் பெரும்பாலானவர்கள் சுவாமி விவேகானந்தரனுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவங்க. ஸோ அதனால் இவருடைய கருத்துக்கள் வந்து இளைஞர்களிடையே ஒரு அரசியல் மாற்றத்திற்கையும் அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுவாமி விவேகானந்தரை பற்றி ஃபஸ்ட்டு நரேந்திரநாத் தத்தா இவருடைய உண்மையான பெயர். 1863 பிறந்திருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சரனுடைய சீடர், ஒரு படித்த இளைஞர். அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்படுறாரு. அதுக்கப்புறம் வழியாக இருந்த நடைமுறைகள் வந்து இவருக்கு வந்து பிடிக்கலை. அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா மனித குலத்துக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. கலாச்சார தேசியவாதத்தை சொல்கிறாரு. இளைஞர்களை ஊக்கப்படுத்துகிறாரு. இளைஞர்கள் வந்து கீழ் மனப்பான்மையோடு இருந்ததை வந்து இவர் வந்து ஒரு எழுச்சியை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 1893 உலக சமய மாநாட்டில் கிப்பன்ஸ் தலைமையில் சிக்காகோவில் நடக்குது. அந்த இடத்துல போய் இவர் பேசுகிறாரு. அது வந்து இவருக்கு பெரும் புகழை வந்து தேடித்தருது. அதுக்கு இவ்வளோ புகழ் இருந்தப்பையும் ஹிந்து மதத்தில் ஒரு சில சமூகத்தினர் இவரை வந்து எதிர்க்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து சடங்குகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வழியாக சொன்னதை இவர் வந்து நீங்கள் எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களும் சடங்குகளை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ஒரு அமைப்பினர், ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பினர் வந்து இவரை வந்து எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா இவருடைய சிந்தனைகள் அரசியல் மாற்றத்திற்கும் வித்திட்டது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா பிரம்ம ஞான சபை தியோசோபிக்கல் சொசைட்டி. இதை நிறுவனவங்க மேடம் பிளவட்ஸ்கி மற்றும் ஆல்காட் 2 பேர். இவர் 31, இவர் 32. அடுத்தடுத்த வருஷத்தில் பிறந்திருக்காங்க. 31, 32, 1875 இதே வருஷத்தில் தான் ஆரிய சமாஜமும் நிறுவப்பட்டிருக்கு. ஸோ 1875 அமெரிக்காவில் தான் நிறுவுறாங்க. ஸோ அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு. அதற்கு பின்பு 1886, 1875, அதுக்கப்புறம் 86, 7ல் 1 கூட்டினா 8, 5ல் 1 கூட்டினா 6. ஸோ 2லையும் ஒன்று கூட்டிக்கணும், அவ்வளோதான். 1886 இந்தியாவில் சென்னையில் உள்ள அடையாருக்கு அந்த நிறுவனம் அதனுடைய தலைமையிடமானது மாற்றப்படுகிறது. ஸோ இந்த நிறுவனத்தினுடைய முதன்மையான நோக்கம் என்னன்னா, உபநிடங்கள், பகவத்கீதை முதலிய இந்திய புராணங்களை படிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் அதனில் இருக்கிற சிந்தனையை வெளிக்கொண்டு வருவதும் தான் இவங்களுடைய முதன்மையான நோக்கங்களாக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் குறிப்பாக உபநிடங்கள் மற்றும் பகவத்கீதை சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, அதையும் நோட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தவங்க இந்தியாவில் இருக்கிற
இந்து மதத்தில் இருக்கிற ஒரு சிந்தனைகளை வந்து அவங்க வந்து பெருமையாக பேசுகிறப்ப அது வந்து இந்தியர்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்துது. ஏன்னா வெளிநாட்டுக்காரவங்க நம்மளோட புக்கை வந்து பெருசு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே இருக்கிற இந்தியர்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி இவங்களுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழைய ரிலீஜியன் இந்தியாவில் இருக்கிற பழைய ரிலீஜியன் குறிப்பாக புத்திசம் மற்றும் ஹிந்துயிசம் ஜொராஸ்ட்ரியானிசத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம ஹிந்து புத்திசம் அதில் முதன்மையானது, முக்கியமாக புத்திசம் ரொம்ப முதன்மையானது, பௌத்தம் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ரிலீஜியனுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு புத்துயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஸோ அதற்கான வேலைகளும் செய்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட்டுடைய பங்களிப்பு நம்ம 2 பேர் பார்த்தோமா, பிளவட்ஸ்கை ஆல்காட்டன் 2 பேர் தான் அந்த நிறுவனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். பிரம்மஞான சபையை நிறுவனவங்க அந்த 2 பேர். ஆல்காட்டனுடைய மறைவுக்கு பிறகு ஆல்காட் 1907 இறந்திருப்பார். அவருடைய மறைவுக்கு பிறகு அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் வந்து இதனுடைய இந்த பிரம்மஞான சபையினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருப்பாங்க. 1907 தலைவராக பொறுப்பேற்றிருப்பாங்க. இவங்களுடைய காலகட்டம் 1847 to 33. ஸோ 1847னா கரெக்டாக விடுதலை ஆகிறதுக்கு 100 வருஷம் முன்னாடி, விடுதலை ஆகிறதுக்கு 100 வருஷம் முன்னாடி இவங்க பிறந்திருக்காங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கலாம். இவங்க வந்து அயர்லாண்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, ஆனால் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டிருப்பாங்க. ஸோ அயர்லாந்தில் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கும். தன்னாட்சி இயக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தன்னாட்சி, இதன் மூலியமாக தன்னாட்சி அயர்லாந்தில் நடந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் தன்னாட்சி வாங்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட அன்னி பெசன்ட் அம்மையார் இங்கே வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை நடத்தியிருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களுடைய 2 முக்கியமான நியூஸ் பேப்பர், ஒன்று நியூ இந்தியா, இன்னொன்று காமன்வெல்த். ஸோ 2ஐயும் மறந்துடவே கூடாது. நியூ இந்தியா காமன்வெல்த் இவங்களுடைய காலகட்டம் 1847 to 1933, 1847 மறந்துடக்கூடாது. அதே மாதிரி தன்னாட்சி இயக்கத்தில் இவங்களுடைய பங்கு முதன்மையானது. ஸோ அதையும் மறந்துடக்கூடாது. 1916 நடந்திருக்கும். ஸோ நம்ம +2 புக்கு படிக்கிறப்ப அதையும் படிப்போம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட், சாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஸோ நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம். ஃபஸ்ட்டு ரீஃபார்ம், அடுத்து ரிவைவலிஸ்ட், அதுக்கப்புறம் சாதி எதிர்ப்பு, ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் பார்க்க போகிறது ஜோதிபா பூலே வந்து 1827, ஜோதிக்கு வயசு 27ன்னு ஞாபகம். ஜோதிபா பூலேங்கிறது ஒரு மேல், ஆனால் நான் ஜோதின்னு சொல்லி ஒரு பொண்ணு பேரை வச்சு சொல்கிறேன். 1827 அப்படின்னு சொல்லி யாபகத்துக்காக, ஜோதிக்கு வயசு 27 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவில் பிறந்த இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்ததுனால அந்த சமூகத்தில் எல்லா மக்களும் படக்கூடிய பல இன்னல்களை இவரும் பட்டு பின்னாட்களில் அந்த சமூகத்தினருக்காக பெருமளவில் பாடுபட்டிருப்பார். 1852 பூனாவில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக முதல் பள்ளியை தொடங்கியிருப்பார். 1852 ரொம்ப 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 முக்கியமான வருஷம். 1852 ஒடுக்கப்பட்டவர்களுக்காக முதல் பள்ளியை எங்கே, பூனாவில் திறந்திருப்பார். அதுக்கப்புறம் சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் 1873 நிறுவியிருப்பார். இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும். 1873 சத்திய சோதனை புக்கு 7+3 10 ரூபா. சத்திய சோதனை யார் எழுதுனது? காந்தி எழுதின புக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். காந்தி எழுதின புக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். 73 7+3 10 ரூபா. இந்த காந்தி எழுதின புக்கு சத்திய சோதனையா, எங்கே சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சத்திய சோதக் சமாஜ் யாது? ஜோதிபா பூலே. அவர் 1873 இதனுடைய இந்த அமைப்பை தொடங்கியிருப்பார். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ட்ரூத் சீக்கர் சொசைட்டி, உண்மையை நாடுவோர் சங்கம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா உண்மையை நாடுவோர் சங்கம். அதே மாதிரி பிராமண அல்லாத மக்களுக்கு வந்து சுயமரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இவர் சொல்லியிருப்பார். இந்த அமைப்பு நிறுவனத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிராமண அல்லாத மக்களுக்கு சுயமரியாதையை கொடுக்கணும். ஸோ இங்கே எப்படி பெரியார் சொன்னார் பிராமண அல்லாத மக்களுக்கு சுயமரியாதையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அங்கே மகாராஷ்டிராவில் அவர் சொன்னார். ஸோ மகாராஷ்டிரா மக்களால் மகாத்மா என்று அழைக்கப்பட்டவர் இந்த ஜோதிபா பூலே இருக்கார்ல, மகாராஷ்டிரா மக்களால் மகாத்மான்னோடனே நம்ம யாரை சொல்லுவோம்? காந்தி அவர்களை சொல்லுவோம். ஸோ மகாராஷ்டிரா மக்களால் மகாத்மான்னு அழைக்கப்பட்டவர் ஜோதிபா பூலே. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் யா வச்சுக்கணும். ஜோதிபா பூலேவுடைய மனைவி வந்து சாவித்திரிபாய் பூலே, இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர். 1848 ஒரு ஸ்கூலையுமே பெண்களுக்காக ஒரு ஸ்கூலையுமே தொடங்கியிருப்பாங்க இவங்க சேர்ந்து. ஸோ அதே மாதிரி
தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. விதவைகளுக்கு ஆர்ஃபனேஜ் கட்டி கொடுக்கறது, ஒரு ஹோம் கட்டி கொடுக்கறது, விதவைகளுக்கு வந்து ஒரு விடுதி கட்டி கொடுக்கறது, காப்பகம் கட்டி கொடுக்கறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இவருடைய புக்கு வந்து குலாம்கிரின்னு என்ன, அடிமைத்தனம் அப்படின்னு ஒரு புக்கு. ஸோ இவருடைய புக்கு அடிமைத்தனம் குலாம்கிரி. வச்சுக்கணும். இவருக்கு 2 விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று, சத்திய சோதக் சமாஜ் இவருடைய அமைப்பு 1873, குலாம்கிரி அப்படிங்கிற இவருடைய புக்கு ஒன்று பார்த்துருக்கோம். அதேமாதிரி 1852 பூனேயில் ஒரு ஸ்கூல் ஒன்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாராயணகுரு கேரளாவை சேர்ந்தவர். ஸோ ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிறாரு. 1854 பிறக்கிற இவர் தான் நாராயணகுரு. ஸோ மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் 3 மொழி தெரியும் இவருக்கு. மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாராயணகுரு கேரளாவில் பிறக்கிறாரா, அப்போ மலையாளம் கண்டிப்பாக தெரியும். திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறளை தமிழ்லேருந்து மலையாளத்துக்கு மொழிபெயர்த்திருப்பார். ஸோ அப்போ அவருக்கு நல்ல தமிழும் தெரிஞ்சிருக்குல்ல, ஏன்னா தமிழ்லேருந்து மலையாளத்துக்கு மொழிபெயர்னா தமிழும் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஈசோ வாசோ உபநிடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து சமஸ்கிருதத்தில் இருந்த ஒரு உபநிடம். அந்த உபநிடத்தையுமே அவர் மொழிபெயர்த்திருப்பார். அப்போ சமஸ்கிருதமும் தெரிஞ்சிருக்கு. நான் அவருக்கு தெரிஞ்ச மொழியை வச்சுக்கிறதுக்கு ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். ஒரு உபநிடத்தை அவர் மொழிபெயர்த்திருக்காரு. அதே மாதிரி திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு. அப்போ திருக்குறள் தமிழில் இருந்து மொழிபெயர்த்திருக்காரு, சமஸ்கிருதத்துலேருந்து அந்த உபநிடத்தை மொழிபெயர்த்திருக்காரு. அப்போ எதில் மொழிபெயர்த்திருக்காருன்னா மலையாளத்துக்கு மொழிபெயர்த்திருக்காரு. அப்போ தமிழும் தெரியும், சமஸ்கிருதமும் தெரியும், மலையாளமும் இவருக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ மிகச்சிறந்த அறிஞர், ஒரு நல்ல கவிஞராகவும் திகழ்ந்திருக்காரு. சின்ன வயசில் பல இன்னல்களுக்கு ஆளான இவர் தன்னுடைய முழு வாழ்க்கையுமே அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே அர்ப்பணிச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை நிறுவியிருப்பார். நாராயண தர்ம பரிபாலன யோகம். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். இவர் பேர்லேயே இருக்குது, நாராயணன் இருக்குது. அந்த நாராயணன் இவர் பேர்லேயே இருக்குது. நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை நிறுவியிருப்பார். அருவிபுரம் அப்படின்னு ஒரு ஊரில் இவர் ஒரு கோவிலை நிறுவியிருப்பார். அருவிபுரத்தில் ஒரு கோவிலை நிறுவியிருப்பார். அந்த கோவில் எல்லாருக்குமானது, அனைத்து சமூகத்தினருக்குமானது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் வந்து நாங்கள் ஜாதி மதம் பார்க்க மாட்டோம், இதில் எல்லாருமே வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி குமாரன் ஆசான் மற்றும் டாக்டர் பால்பு அப்படிங்கிற 2 பேர் ஒரு முக்கியமான எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள். ஸோ இவங்க 2 பேரும் இவருடைய சீடர்கள். இவங்க 2 பேர் பேரை கொடுத்துட்டு இவர் யாருடைய சீடர்கள்னு கேட்டால் இவருடைய சீடர்கள். அடுத்து பார்க்க போகிறது ஐயன்காளி 1863. விவேகானந்தர் பிறந்த வருஷம். விவேகானந்தர் ஐயன்காளியும் ஒரே வருஷத்தில் பிறந்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்போ திருவனந்தபுரத்தில் வெங்கனூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. திருவனந்தபுரம், இவர் கேரளான்னு சொல்லிட்டேன். இப்போ கேரளா அப்படின்னாலே திருவனந்தபுரம் பக்கத்தில் வெங்கனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு. ஸோ இவரும் அதே தான், தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்ததுனால இவரும் பல இன்னல்களை சந்திச்சிருக்காரு. பின்னாடி அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருடைய உரிமைக்காக பல விஷயங்களுக்காக போராடி இருக்காரு. அதில் குறிப்பாக ஒரு 2 விஷயம் என்ன அப்படின்னா, பொது இடங்களில் நுழைய உரிமை. அந்த காலத்தில் வந்து பொது இடத்துல நுழைய உரிமை இருக்காது. அதே மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கும் நுழைய உரிமை இருக்காது. நம்ம அம்பேத்கர் இதுலேயே பார்த்துருப்போம். அம்பேத்கர் வந்து தரையில் உட்காந்து, ஒரு கோணிப்பையை போட்டு தரையில் உட்காந்து அவர் வந்து பாடம் கவனிச்சிருப்பாருன்னு சொல்லியிருப்போம். அதேமாதிரி பெரியார் அவர்கள் கேரளாவில் வந்து வைக்கம் சத்தியாகிரகம் நடத்தினார். எதுக்கு நடத்தியிருக்காரு? கோயிலை சுற்றி இருக்கிற தெருவுக்குள்ளே நுழையிறதுக்காக தான் அவர் வைக்கம் சத்தியாகிரகம் நடத்தியிருப்பார். அதே தான், கோயிலுங்கிறது ஒரு பொது இடம் தானே. ஸோ அப்போ பொது இடத்துல நுழைய உரிமையும் பள்ளிக்கூடத்தில் நுழைய உரிமையும் வேணும் அப்படின்னு சொல்லி இவர் ஐயன்காளி போராடி இருக்காரு. அதுக்கப்புறம் 1907 நாராயணகுருவால் ஈர்க்கப்பட்டு அவர் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பை நிறுவினாரா. இவர் சாது ஜன பரிபாலன சங்கம், பரிபாலன 2 இதுக்குமே வருது பாருங்க. ஸோ இப்படி ஒரு அமைப்பை நிறுவியிருப்பார். ஸோ இதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பூவர், ஏழை மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு சங்கம் அப்படின்னு இதனுடைய பொருள். இந்த சாதுஜன பரிபாலன சங்கத்தினுடைய பொருள் என்னென்னா, ஏழை மக்களை பாதுகாக்கிறதுக்கான சங்கம். ஸோ அடுத்து இப்போ ஹிந்துனுடைய ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்து இஸ்லாமியரை பற்றி பார்க்க போகிறோம். இஸ்லாமியரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி 1857 புரட்சியை பார்க்கணும். என்ன அப்படின்னா, 1857 பெரும் புரட்சிக்கு பின்பு என்ன அப்படி பார்த்தாங்கன்னா, அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனையும், மேற்கத்திய கல்வியையும், மேற்கத்திய நடைமுறைகளையும், மேற்கத்திய சிந்தனைகளையும், மேற்கத்திய கருத்துக்களையும், மேற்கத்திய கலாச்சாரத்தையும் முஸ்லீம்கள் வந்து ஒரு தயக்கத்தோடு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, மேற்கத்திய கலாச்சாரம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம முஸ்லீம்கள் அழிஞ்சு போயிடுவோமோ. அது மாதிரி 1857 முஸ்லீம்கள் வந்து பெருமளவில் போராடி இருப்பாங்க. ஏன்னா பகதூர் ஷாலாம் இருந்திருப்பார். ஸோ அப்போ பகதூர் ஷா 2 இருந்திருப்பார். அப்போ முஸ்லீம்கள் வந்து பெருமளவில் போராடி இருப்பாங்க. ஸோ அதனால் முஸ்லீம்களுக்கும் ஐரோப்பியர்கள், குறிப்பாக ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு முரண்பாடான விஷயங்கள் நிறைய போய்கிட்டே இருந்திருக்கும். அப்போ
வந்து மேற்கத்தியர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இஸ்லாமிய மதத்தை ஒடுக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து இஸ்லாமியர்கள் பெரும்பாலுமே மேற்கத்திய கல்வியை விரும்ப மாட்டாங்க, மேற்கத்திய கலாச்சாரத்தை விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கல்வியில் பின்தங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா மற்ற மதத்தினர் வந்து ஆங்கில கல்வியை எடுத்துக்கிட்டு அப்படியே கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க ஆங்கில கல்வி எதுக்கு கொண்டு வந்தாங்க? கிளர்க்கு இங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். கிளர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணால் அங்கேருந்து இறக்குமதி பண்ண தேவையில்லை, ஆட்களை கொண்டு வர தேவையில்லை, இங்கே இருக்கிற ஆட்களை வச்சு நான் வேலை வாங்கிக்கலாம். ஸோ சபார்டினேட் சர்வீஸ் தான், கீழ்நிலை பதவிகள் தான். ஆனால் கீழ்நிலை பதவினாலும் அரசாங்க பதவி. இப்போ அரசாங்க பதவி அப்படின்னு வந்துட்டுனாலே அவங்களுக்கு ஒரு மினிமமான ஒரு சம்பளம் வந்துருச்சு. அப்போ அவங்க மினிமமான ஒரு சம்பளத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை சிறிது சிறிதாக முன்னேற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் முஸ்லீம்கள் ஆங்கில கல்வியை எடுக்காததுனால அவங்களுடைய வாழ்க்கை அதே நிலைமையிலே இருந்தது. ஸோ சையத் அகமது கான் அதை தான் சொல்லியிருப்பார். ஸோ டெல்லியில் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்த இவர் வந்து படிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ படிப்பு இல்லை, முஸ்லீம்களுக்கு கல்வி இல்லை, மேற்கத்திய கல்விகள் நம்மளும் பயின்று அரசாங்க வேலைக்கு சென்று இருந்தோம் அப்படின்னு தான் நம்மளுடைய வாழ்க்கையும் முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா இஸ்லாமிய மதத்தினரையுமே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மேற்கத்திய கல்விகள் நீங்களும் கற்றுக்கோங்க, மேற்கத்திய அறிவியலை படிங்க, மேற்கத்திய அறிவியலை படித்து அரசாங்க வேலைக்கு செல்லுங்க. ஸோ அதை தான் இவர் சொல்லியிருப்பார். ஸோ ஏன் அவங்க மேற்கத்திய கல்வியை படிக்கலைங்கிறதுக்கான காரணம் 1857 பெரும்புரட்சி. அதற்கு பின் படிக்கலை. அப்போ இவர் வந்து படித்து நீங்கள் வேலைக்கு போனோம்னா நம்மளுடைய நிலைமை முன்னேறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதற்காக ஒரு டிரான்ஸ்லேஷன் சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். டிரான்ஸ்லேஷன் சொசைட்டி, சயின்டிஃபிக் சொசைட்டி, அதாவது ஒரு மொழிபெயர்ப்பு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். அதன் மூலியமாக அந்த மொழிபெயர்ப்பு இயக்கம், அந்த அறிவியல் இயக்கம் மூலியமாக அறிவியல் கழகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அறிவியல் கழகம். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் சொசைட்டி, சயின்டிஃபிக் சொசைட்டி, அது பேர் மாறி அதே இதுதான், ஒரே அமைப்பு, அது பேர் மாறி தான் அந்த அலிகார் இயக்கமாகவே மாறி இருக்கும். ஸோ அந்த அறிவியல் கழகம் ஒன்று மூலியமாக ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை, ஆங்கிலத்தில் உள்ள அறிவியல் நூல்களை இவர் வந்து உருது மொழிக்கு மொழிபெயர்த்து இங்கே இருக்கிற முஸ்லீம்களை வந்து படிக்க செய்கிறாரு. ஸோ அப்படி படிக்கிறது மூலிமா நம்ம வந்து ஆங்கில அறிவை பெற முடியும், அதன் மூலியமாக நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கம் தான் இவருடைய முதன்மையான நோக்கம். அதே மாதிரி நம்ம வந்து தேசியவாதத்தில், குறிப்பாக காங்கிரஸோட நம்ம வந்து சேர்ந்து போராடி நம்ம வந்து விடுதலைக்காக போராடுவதை காட்டிலும் ஆங்கிலேயர்களோட, இங்கிலீஷ்காரங்களோட நம்ம இணக்கமாக இருந்து ஒரு நல்லுறவை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம முஸ்லீம்களுக்கு நமக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு கல்வி ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, நமக்கு வந்து அது சாதகமான ஒரு விஷயமா அமையும். ஸோ அதனால் நம்ம காங்கிரஸோடு சேர்ந்து பயணிக்கிறத காட்டியும் ஆங்கிலேயர்களோடு சேர்ந்து நம்மளுடைய சமூகத்தை முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அலிகார் இயக்கம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, 1875 வந்து அலிகாருங்கிற நகரில் இவர் வந்து அலிகார் முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ், அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி ஒன்று நிறுவியிருப்பார். அந்த கல்லூரியை சுற்றி தான் இவங்களோட அமைப்பு செயல்பட்டுருக்கும். ஸோ அதனால் இவங்களுடைய அமைப்பு அலிகார் இயக்கம் அப்படின்னே சொல்லி பேர் பெற்றுச்சு. ஏன்னா அலிகாரில் இருக்கிற ஒரு கல்லூரி அலிகார் கல்லூரி, அந்த கல்லூரியை சுற்றி ஒரு அமைப்பு செயல்படுதுன்னா அதனால் அந்த அலிகார் இயக்கம் அப்படின்னே அந்த இயக்கமாக மாறப்பட்டது. ஸோ அதுதான். ஸோ இந்த கல்லூரி வந்து 1920 பல்கலைக்கழகமாக உயர்த்தப்படுகிறது. ஸோ இந்த கல்லூரி வந்து இஸ்லாமிய கல்வி வரலாற்று ஒரு முக்கியமான இடம் இருக்குது. ஸோ அடுத்து தியோபந்த் மூமெண்ட். ஸோ இப்போ அலிகார் மூமெண்ட் பார்த்தோமா, அலிகார் மூமெண்ட்டுக்கும் தியோபந்த் மூமெண்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அலிகார் மூமெண்ட் என்ன சொன்னாங்க, ஆங்கில கல்வியை எடுத்துக்கிட்டு நம்ம ஆங்கிலேயர்களோட பயணித்து காங்கிரஸையும் நம்ம எதிர்க்க போகிறோம், ஆங்கிலேயர்களோட பயணிக்க போகிறோம், ஆங்கிலேயர்களோட சேர்ந்து நம்ம ஆங்கில கல்வியை பெற போகிறோம், ஆங்கிலேயர் கொடுக்குற வேலையை பார்க்க போகிறோம். ஸோ அப்படி போனாங்களா. தியோபந்த் இருக்கும் அப்படியே ஒரு ஆப்போசிட் மீட்பு இயக்கம். நாங்கள் பழசுக்கு திரும்புகிறோம், எப்படி வந்து ஆரிய சமாஜம் சொன்னாங்க நாங்கள் ஹிந்துத்துவத்தை மீட்டெடுக்க போகிறோம், அதே மாதிரி இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் இஸ்லாமியத்தை மீட்டெடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. நாங்கள் இஸ்லாமியத்தை மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தியோபந்த் இயக்கம் இஸ்லாமியத்தை மீட்டெடுக்கணும்னு சொன்னாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க, காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஐடியாவில் தான் தியோபந்த் இயக்கத்தை படிக்க நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீம் உலைமா, ஸோ ஜமாத் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களால நிறுவப்பட்டு அவங்களால வழிநடத்தி சென்றப்பட்டது. இதில் இருக்க முக்கியமான 2 தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முகமது குவாசிம் நானோதவி மற்றும் ரஷீத் அகமது கங்கோத்ரி. ஸோ இவர் வந்து ராசி, இவர்கிட்ட காசு நிறையா இருக்குது, இவர்கிட்ட ராசி நிறையா இருக்குது போல், நல்ல ராசிக்காரர் போல். ஸோ காசு ஒரு 80 ரூபா வச்சுருக்காரு, இவர்கிட்ட ராசி தானே இருக்குது, காசு இல்லை, ஒரு 5 ரூபா தான் வச்சுருப்பார் போல். ஸோ 80 இறந்துட்டார் இவர் 1905. ஸோ 1866 26
இப்படி ஒரு ஆறு போகுது, இப்படி ஒரு ஆறு போகுது. இந்த 2 ஆறில் உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவுறாங்க. ஸோ தியோபந்த் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலை வந்து நிறுவுறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம், அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. யாரை நடத்துகிறா? ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீம் உலேமா, அவங்களுடைய ஜமாத், அவங்களுடைய உலேமா, அந்த ஒரு ஜமாத்துல் உலேமா நடத்துகிறாங்க. அடுத்து 2 முக்கிய தலைவர்கள், காசிம், ரஷீத், 2 முக்கிய தலைவர்கள். அதுக்கப்புறம் ஸ்கூலு 1866 சஹரன்பூர் மாவட்டத்தில் ஸ்கூலை ஒரு நிறுவுறாங்க. ஸோ தியோபந்தில் ஸ்கூலை ஒன்று நிறுவுறாங்க. இந்த ஸ்கூல் முழுமையாக ஆங்கில கல்வியை, மேலை நாட்டு பண்பாடையும் புறக்கணித்தது. ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணிக்குது. நான் சொல்லி ஆரம்பிக்கிறப்பே அதானே சொன்னேன். அலிகார் இயக்கம் ஆங்கில கல்வியை ஏற்றுக்குச்சு, தியோபந்த் இயக்கம் ஆங்கில கல்வியை புறக்கணிக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்து மதத்தை மீட்டெடுக்கிறது. அதையும் நான் சொல்லிட்டேன், இந்து மதத்தை மீட்டெடுக்கிறது. ஆனால் இந்திய ஒற்றுமையை பாதுகாக்கணும். ஸோ அதுலேயும் இவங்க முக்கியமான ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுருக்காங்க. இந்திய ஒற்றுமையை எந்த விதத்துலையும் நம்ம கெடுத்துடக்கூடாது, இந்திய ஒற்றுமையும் நமக்கு முக்கியம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க. இந்த 2 தலைவர்கள் பார்த்தோமா, அவங்களுக்கு பின்பு இந்த தியோபந்தினுடைய தலைவரானவர் மௌலானா முகமது உல் ஹசன். ஸோ இந்த இறையியலாளர்களினுடைய சபை, இந்த ஜமாத் உல் உலேமான்னு சொல்கிறோம்ல, இதுதான் இறையியலாளர்களுடைய அவை. ஸோ இதை வந்து இனிமேல் ஹசன் தான் வழி நடத்தி கொண்டு போக போகிறாரு. ஹசனுடைய தலைமை இந்த ஜமாத்துல் உலேமா சிறப்பாக செயல்பட்டது. ஹசனுடைய சிந்தனைகளுக்கு இந்த ஜமாத்துல் உலேமா வடிவம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்து முஸ்லீம்கள் 2 இயக்கம், ஒன்று அலிகார், இன்னொன்று தியோபந்த். 2க்கு இருக்கிற வித்தியாசம் பார்த்துட்டோம், 2லையும் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்ங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து பார்சி இயக்கம் 19ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதி 1851 1850-51 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்சி இயக்கம் பம்பாயில் தொடங்குது. ஸோ ஏன் பம்பாய் அப்படின்னு ஒன்று தெரியணும்ல. ஸோ பார்சி வந்து பெரும்பாலுமே பம்பாய், குஜராத் அந்த ஏரியா, அந்த கடலோர ஏரியாவில் தான் இருப்பாங்க. ஸோ இன்றளவையுமே இந்தியாவில் பார்சி மதத்தினர் அதிக அளவில் இருக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது வந்து இந்த மகாராஷ்டிரா, குஜராத் இந்த ஏரியா தான். ஏன்னா அவங்க வந்து மைக்ரேட் ஆகி வெளிநாடுகள்லேருந்து மைக்ரேட் ஆகி எங்கே வந்து செட்டில் ஆகிருப்பாங்கன்னா இந்த கடலோரத்தில் தான் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால தான் பம்பாயில் இந்த நிறுவனம் இந்த அமைப்பு வந்து தொடங்கப்படுகிறது. 1851 பர்தூன்ஜி நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி இதோட சேர்ந்தவர் தான். ஸோ அதே இந்த நவ்ரோஜி, தாதாபாய் இதெல்லாம் வருது இந்த வார்த்தைலாம். பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிற ஒரு 2 ஜி. ஸோ ஒரு தாள் தான், ஒரு பேர் தான், ஆனால் 2 ஜி வருது. ஸோ பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் வந்து தொடங்குறாரு. ரஹ்னுமாய் மத்தியஸ்னான் சபா ரஹ்னுமாய் மத்தியஸ்னான் சபா அப்படின்னு அதுக்குனுடைய அர்த்தம் என்னன்னா பார்சி சீர்திருத்த சங்கம். ஸோ பர்துன்ஜி நவ்ரோஜி அவர்களால் ரஹ்னுமாய் மத்தியஸ்தான் சபா தொடங்கப்படுகிறது. 1851 பம்பாயில் தொடங்கப்படுகிறது. ஸோ இவங்களுடைய ஒரு செய்தித்தாள் என்ன அப்படின்னா ராஸ்ட் காஃப்தர் உண்மை விளம்பி அப்படின்னு அர்த்தம். உண்மையை தேம்பா நாங்கள் சொல்லுவோம், அதேப்பா எங்கள் நியூஸ் பேப்பரோட பேர் ராஸ்ட் காஃப்தர் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு நியூஸ் பேப்பருடைய பேர். அதுக்கப்புறம் பெஹ்ரம்ஜி மல்பாரி, ஜின்னு வருதா, பெஹ்ரம்ஜி மல்பாரி அப்படின்னு ஒருத்தவங்க குழந்தை திருமணத்துக்கு வந்து எதிராக சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் நடத்தியிருப்பார். ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. பார்சி ரீஃபார்ம் மூமெண்ட்டில் படிக்கிறப்ப இந்த பெஹ்ரம்ஜி மலபாரியை நம்ம படிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபெரோஷா மேத்தா, தின்ஷா வச்சா. ஸோ ஃபெரோஷா மேத்தா நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட பேர் தான். அதேமாதிரி தின்ஷா வச்சா, மேத்தா இங்கே வச்சா, இங்கே தான் வருது, இங்கே சான்னு வருது. ஸோ 2 பேருமே காங்கிரஸில் ஒரு முக்கியமான பங்காற்றியிருப்பாங்க. 2 பேருமே இந்த பார்சி இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது சீக்கியர்களுடைய சீர்திருத்த இயக்கம். இங்கே நம்ம 2 பார்க்க போகிறோம், ஆக்சுவலாக 3 பார்க்க போகிறோம். இன்னொன்று எது அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னா சிங் சபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிங் சபா அதுவுமே இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிரன்காரி, அடுத்து நம்தாரி. ஸோ நிரன்காரினா என்ன அர்த்தம்? நிரன்காரி அப்படின்னா உருவமற்றவர் அப்படின்னு ஒன்று அர்த்தம். அப்போ நிரன்காரினா என்ன அர்த்தம்? உருவம் அற்றவர். அப்போ யாரை சொல்கிறாங்க உருவமற்றவர்? கடவுளை சொல்கிறாங்க. கடவுள் உருவம் அற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுள் உருவம் அற்றவர்னா கடவுளுக்கு சிலை இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ கடவுளுக்கு சிலை இல்லை அப்படின்னா சடங்குகள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ கடவுளை நாங்கள் உருவமற்றவராக, சிலையற்றவராக நாங்கள் கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிற அமைப்பு தான் நிரன்காரி. ஸோ பஞ்சாப் சீக்கிய சமூகத்துலேயும் சீர்திருத்த இயக்கங்கள் வந்து ஆரம்பிக்குது. அதில் 1 குறிப்பாக நிரன்காரி, 2 நம்தாரி. அப்போ நிரன்காரியை ஆரம்பித்தவர் பாபா தயால் தாஸ். ஸோ இங்கே பாபான்னு வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இவர் வந்து பாபா
பாபா ராம்சிங், இங்கே பாபா இங்கேயும் பாபா. ஸோ இவர் தயால்தாஸ், இவர் வந்து ராம்சிங். நிரன்காரினா உருவமற்றவர், சிலை வழிபாடு இல்லை, சிலை வழிபாடு தொடர்புடைய சடங்குகள் எங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி குருநானக், சீக்கியர்கள் வந்து குருநானக்கினுடைய அவருடைய கருத்துக்களெல்லாம் ஏற்றுக்கிட்டவங்க. ஸோ இவர் குருநானக் அப்படிங்கிறவருடைய கருத்துக்களை வந்து நம்ம வந்து மதிக்கணும். அவருடைய ஆதி கிராந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆதி கிராந்தம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஹோலி புக் ஆஃப் சிக்ஸ், ஆதி கிராந்தம், ஆதி கிராந்தம், ஹோலி புக் ஆஃப் சீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு 5 முக்கியமான விஷயம், 5 கல்சா, 5 கல்சா, 5K அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. 5K வரும். என்ன அப்படின்னா பியர்டு வச்சுக்கணும், தாடி வச்சுக்கணும். அவங்க வந்து நீங்கள் பாருங்களேன், சீக்கியர்கள் மேலே மண்டையில் முடிவெட்ட மாட்டாங்க, மண்டையில் லாங் அன்கட் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவெட்டாத நீளமான முடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிவெட்ட மாட்டாங்க, தாடி நிறையா வச்சுருப்பாங்க. நம்ம படத்துலேயே பார்த்தா தெரியும். ஸோ முடிவெட்ட மாட்டாங்க, தாடி நிறையா வச்சுருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுடைய சமயத்தினுடைய அது ஒரு கொள்கை. அதே மாதிரி கையில் ஒரு ஸ்டீல் பிரேஸ்லெட் ஒன்று போட்டிருப்பாங்க, கையில் ஒரு ஸ்டீல் பிரேஸ்லெட் ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரு மரக்கட்டை சீப் ஒன்று வச்சுருப்பாங்க, உட்டன் கோம்பு ஒன்று வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கிர்பான் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, கிர்பான் கச்சேரா. ஸோ கச்சேரா அப்படின்னா சோல்ஜர் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ட்ரௌசர் மாதிரிக்கு இருக்கும், நம்ம பார்த்துருப்போம் அந்த பழைய படங்கள்ல இதெல்லாம் இருக்கும். சோல்ஜர் சாக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல. ஸோ சோல்ஜர் சாக்ஸ் அப்படின்னா அந்த முடிக்க இருக்கிற ஒரு ட்ரௌசர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த சாக்ஸ் அணியணும் அப்படின்னு, அந்த ட்ரௌசர் அந்த உடையை தான் நம்ம அணியணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கிர்பான் அப்படின்னா ஒரு சின்ன கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிர்பான் அப்படின்னா ஒரு சின்ன கத்தி. ஸோ கத்தி வச்சுக்கலாமா, அது வந்து குற்றம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு தோன்றும். அரசியல் அமைப்பிலே அதற்கான இடம் நமக்கு இருக்குது. கத்தி அவங்க யூஸ் பண்ணலாம், அவங்க அந்த இதை வந்து அடுத்தவங்களை தாக்காத முடிக்கும் அவங்க அந்த கத்தியை வச்சுக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு வாள் மாதிரி, குறுவாள் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தம்கூண்டு வாள், அந்த இதை வந்து அவங்க வந்து வச்சுக்கலாம். ஆனால் அதை வச்சு அடுத்தவங்கள தாக்கிறவோ மிரட்டிடவோ கூடாது. அது வந்து அவங்களுடைய மதத்தின் அடையாளம், அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் அமைப்பிலே அதற்கான கூற்றுகள்லாம் நம்ம இருக்குது. ஸோ பாலிட்டி படிக்கிறப்ப படிக்கலாம். ஸோ இதில் வந்து இதுதான். ஸோ இதை குருநானக்கு ஆதி கிராந்தத்தில் சொன்ன இதெல்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி மது அருந்தக்கூடாது, மாமிசம் உண்ணக்கூடாது, அதாவது லிக்கர் சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீட் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிரன்காரி இதோட முடியுது. அடுத்து நம்தாரி, நம்ம பாபா ராம்சிங் தொடங்கப்பட்டது நம்தாரி, நம்ம பாபா ராம்சிங் தொடங்கப்பட்டது நம்தாரி. ஸோ நம்தாரி இன்னொரு முக்கியமான ஒரு சீக்கிய இயக்கம். ஸோ இவங்க நான் இப்போ ஒரு 5 விஷயம் சொன்னேன்னா, நீளமான கூந்தல், கையில் பிரேஸ்லெட்டு, உட்டன் கோம்பு, அதுக்கப்புறம் கிர்பான் கச்சேரான்னு சொல்லி சால்ஜர், அதாவது அந்த ஒரு ட்ரௌசரும் அந்த கத்தியும் சொன்னேன்னா. ஸோ இந்த 5 விஷயத்தை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கிர்பான்னு ஒன்று சொன்னீங்களா, அந்த கத்திக்கு பதிலாக லத்தி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கத்தி வந்து கொஞ்சம் சேஃப் இல்லாதது, அதனால் கத்திக்கு பதிலாக நம்ம லத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்று இவங்க முக்கியமான விஷயம். அதை யார் சொன்னான்னு கேட்டால் நம்தாரி இயக்கம் சொன்னது அப்படின்னு நமக்கு தெரியணும். இது யார் சொன்னா? நம்தாரி இயக்கம் சொன்னது. அதுக்கப்புறம் இங்கே என்ன அப்படின்னா, ஆணும் பெண்ணும் சமம், அதே மாதிரி விதவை திருமணத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆணும் பெண்ணும் சமம், விதவை திருமணத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வரதட்சணை முறை, குழந்தை திருமணம் இருக்கக்கூடாது. ஸோ அங்கே வந்து மது அருந்தக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோமா. இங்கே அதே மாதிரி விதவை மறுமணம் ஆதரிச்சாங்க, வரதட்சணை வாங்கக்கூடாது, குழந்தை திருமணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆரிய சமாஜ் கிறித்துவ இயக்கங்கள், கிறிஸ்டியன் மிஷினரிலாம் வளர்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு இயக்கம், இன்னொரு இயக்கம் தோன்றுது. அது என்னன்னா சிங் சபா அப்படின்னு ஒரு அமைப்பு. இந்த சிங் சபா அம்ரிஸ்டர், பஞ்சாப்ல உள்ள அம்ரிஸ்டர், ஜாலியன்வாலாபாத்லாம் நடந்துச்சு, அந்த ஊரில் சிங் சபா தோன்றுது. இவங்க வந்து என்ன அப்படின்னா, சீக்கிய மதத்தை மீட்டெடுக்கணும், சீக்கிய மதத்தினுடைய புனிதத்தை மீட்டெடுக்கணும், அதாவது பியூரிட்டி ஆஃப் த சீக்கியசத்தை வந்து நம்ம வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் இதனுடைய இது. ஸோ இவங்க வந்து ஆங்கிலேயர்களோட சேர்ந்து கல்சா காலேஜ், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னா 5K அப்படின்னு சொல்லி ஒன்று 5 இது சொன்னேன்னா, அதில் 5 கல்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கல்சா காலேஜ். அந்த கல்சாங்கிற வார்த்தை அவங்களுடைய ஆதி கிராந்தம், அவங்களுடைய புனித நூலில் அந்த வார்த்தை இருக்குது. அந்த 5K அப்படிங்கிறத அந்த முடிவெட்டக்கூடாது இதெல்லாம் சொன்னேன்ல, அந்த 5 விஷயம், அது வந்து 5 கல்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இவங்களுடைய கல்லூரி என்ன கல்லூரி? கல்சா கல்லூரி. ஸோ காரணம் இல்லாமல் அவங்க பேர் வைக்கல, அவங்களுடைய புனித நூலில் அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதனால கல்சா காலேஜ்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. ஸோ அகாலி இயக்கத்தினுடைய முன்னோடி இவங்க தான். ஸோ அகாலிதாள் பார்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம
பாலிட்டி படிக்கிறப்பெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அகாலிதாள் பார்ட்டி பஞ்சாபில் அகாலிதாள் பார்ட்டி ஆட்சியிலலாம் இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். அதனுடைய அகாலி பார்ட்டியினுடைய முன்னோடி அகாலி இயக்கமாக கருதப்பட்டது. அதனுடைய முன்னோடி எது அப்படின்னா இந்த சிங் சபா. ஸோ சிங் சபா தான் அகாலி இயக்கம் அகாலி பார்ட்டியாக அகாலிதாள் பார்ட்டியாக வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகளை பற்றி பார்க்க போகிறோம். ராமலிங்க சுவாமிகள் மற்றும் அயோத்திதாச பண்டிதர் 2 பேர். ராமலிங்க சுவாமிகள் ராமலிங்க அடிகள் வள்ளலார் எல்லாரும் ஒரு ஆள் தான். ஸோ வள்ளலார் அப்படின்னு சொல்லப்பட்டவர் 1823 ஒரு 51 வருஷம் வாழ்ந்திருப்பார். 1823 1 2 3 நடுவில் மட்டும் ஒரு இட்ட போட்டுக்கணும். 51 வருஷம் வாழ்ந்திருப்பார். சிதம்பரத்துக்கு பக்கத்தில் மருதூரில் பிறந்திருப்பார். இவர் சின்ன வயசுலேயே இவருடைய தந்தை இறந்ததுனால இவருடைய அண்ணன் வந்து சென்னையில் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய குடும்பம் வந்து சென்னைக்கு குடிபெயர்றாங்க. அண்ணன் வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்து ஒரு ஆசிரியர்கிட்ட சேர்த்து விட்டுருப்பாரு. ஆனால் இவர் வந்து சரியாக அந்த இதுக்கு வந்து போயிருக்க மாட்டார். ஸோ அதனால் முறையான கல்வி இல்லை. ஆனால் முறையான கல்வி இல்லைனாலும் சிறந்த அறிவு இவருக்கு இருந்துச்சு. ஒரு பெரும் புலமை இவருக்கு இருந்தது. ஸோ நிறைய கவிதைகள் நிறைய பாடல்கள்லாம் இயற்றியிருக்காரு. ஸோ இவருடைய முக்கியமானது என்ன அப்படின்னா ஜீவ காருண்யம், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்கிறது தான். அதே மாதிரி இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். அதாவது அவருடைய அறிவு எப்படி இருக்கு? மேகத்தால் மூடிப்பட்டிருக்கு. அது அறிவே கிடையாது. அவருடைய இதயம் எப்படி இருக்கு? கல் நெஞ்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இறக்கப்படுற உயிரினம், ஒரு உயிர் துன்பப்படுது அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம வந்து இரக்கம் கொள்ளணும். அப்படி இரக்கமாக நம்ம அவங்கள பார்த்து நம்ம எந்த விதமான இரக்கமும் நம்ம படலை அப்படின்னா நம்மளுடைய நெஞ்சம் கல் நெஞ்சம், நம்மளுடைய ஞானமே கிடையாது. அது வந்து மேகங்களால் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் வள்ளலார் சொன்னது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஜீவகாருண்யம் நம்ம சொன்னது தான். அனைத்து உயிர்களிடத்தும் இரக்கம். ஸோ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், ஒரு செடி கொலிட்ட கூட அவர் வந்து இரக்கம் காமிச்சார். ஸோ 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை நிறுவியிருப்பார். அது பின்னால் இந்த வேத அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. 1866 ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். அதனால 1867 எல்லோருக்கும் உணவு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவர் வடலூரில் வந்து இலவச உணவகத்தை வடலூரில் வந்து நிறுவியிருப்பார். ஸோ இன்றைக்கு முடிக்குமே சொல்கிறாங்களே, அவர் அன்னைக்கு ஏற்றி வடித்த அடுப்பு இன்னைக்கு முடிக்குமே அணையாமல் இருக்குது. ஸோ அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா இன்றைக்கு முடிக்கும் அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும், இன்னைக்கு முடிக்கும் அங்கே சாப்பாடு எல்லா மக்களுக்கும் சாப்பாடு இலவசமாக கிடைக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதுதான். ஸோ இவருடைய பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டது. ஸோ திரு அருட்பா தமிழில் எப்படி பிரிக்கணும்? திரு அருள் குட்டல் பா, சாங்ஸ் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அருள் நிறைந்த பாடல்கள். இதை தொகுத்தவர் தொழுவூர் வேலாயுதனார். ஸோ யா வச்சுக்கணும் அந்த பேரையுமே. ஸோ அதுக்கப்புறம் நாட்டில் பெரும் பஞ்சம் இந்த காலத்தில் இவர் சொன்ன வரிகள், பசியினால் இழைத்து போன சோர்வுற்ற ஏழை மக்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானே பலவீனம் அடைகிறேன். ஸோ இந்த பாட்டு வந்து தமிழ் புக்கு நம்ம பழைய புக்கில் இருக்கும். என்ன அப்படின்னா வீடுதோர் இறந்தும் பசியராத அயர்ந்த விலையும் நெஞ்சிழைத்தவர்களையும் ஏழைகளையும் கன்றப்ப வந்து எனக்கு வந்து நானே ரொம்ப துன்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அதுதான் அதனுடைய ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அதனுடைய பொருள் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம அயோத்திதாச பண்டிதரை பார்க்க போகிறோம். அயோத்திதாச பண்டிதர் 1845 பிறந்தவர். 4 அதுக்கப்புறம் 5 பிறந்திருக்காரு. 14 இறந்துட்டாரு. 14 இறந்துட்டாரு. ஸோ ஒரு தமிழறிஞர், சித்த மருத்துவர், இதழாளர், ஒரு சமூக சிந்தனையாளர், நம்மளுடைய சமூக முன்னேற்றம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டவர், அரசியல் செயல்பாட்டாளர், எல்லாமே இவர் சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து சென்னையில் இவருடைய பிறந்த ஊர் சென்னையில் பிறந்து தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி 4 மொழி தெரியும். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி. ஸோ 4 மொழி தெரிந்தவர். அதுக்கப்புறம் சமூக நீதிக்காக ரொம்ப பாடுபட்டவர். ஸோ சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்காக பாடுபட்டவர். பெரியார் ஒரு 2 பேருடைய சிந்தனைகள் வந்து தன்னை ரொம்ப ஈர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒன்று அதில் அப்பா துரையார், இன்னொன்று வந்து அயோத்திதாசர். ஸோ 2 பேரை சொல்லியிருப்பாரு. அப்படி இவர் சமூக நீதிக்காக பாடுபட்டவர். ஸோ பெரியார் வந்து தன்னுடைய சிந்தனைகளுக்கு காரணமானவர் அப்படின்னு சொல்றப்பட்டவர் அயோத்திதாசர். ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ சமூக நீதிக்காக இவரும் பாடுபட்டவர். அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக
நிறையா பாடுபட்டிருக்காரு. அதே மாதிரி சாதியற்ற முறை வரணும், சாதினே ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடங்களை திறந்திருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறையா செஞ்சுருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோயில்களுக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருப்பார். ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாரு. அது வந்து அத்வைதானந்த சபா. அத்வைதானந்த சபா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருப்பார். இந்த அமைப்பு எதற்கு ஏற்படுத்தப்பட்டதுன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களும் கோயில்களுக்குள்ள நுழைய உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் அமைப்பு அத்வைதானந்த சபா. அடுத்து 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்னம் அப்படிங்கிறவரும் சேர்ந்து நிறுவப்பட்டது திராவிடர் கழகம். திராவிடர் கழகம் 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்னமும் சேர்ந்து. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 1885 திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு இதழையும் நிறுவியிருப்பாங்க, இதழையும் தொடங்கியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அத்வைதானந்த சபா எதுக்கு நிறுவப்பட்டது? கோயில்களில் நுழைய உரிமை வேண்டும். 1882 ஜான் ரத்னமும் அயோத்திதாசரும் சேர்ந்து திராவிடர் கழகம் நிறுவியிருப்பாங்க. அடுத்து 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதழை நிறுவியிருப்பாங்க. அதுக்கப்புறம் திராவிட மகாஜன சபை. திராவிட மகாஜன சபை 1891 நிறுவியிருப்பார். அதனுடைய முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தியிருப்பார். ஸோ நீலகிரிக்கு இவருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. சென்னையில் வாழ்ந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீலகிரியில் வாழ்ந்திருப்பார். நீலகிரியில் வாழ்ந்ததை அங்கே இருக்கிற தோழர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் 1891 திராவிட மகாஜன சபை நிறுவப்பட்டு அதனுடைய முதல் மாநாடு நீலகிரியில் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் பிரம்ம ஞான சபை நிறுவனர் ஆள்காட்டுன்னு ஒருத்தர் பார்த்தோமா, 2 பேர் பிளவட்ஸ்கை ஆள்காட்டுன்னு பார்த்தோமா. அந்த ஆள்காட்டினுடைய தொடர்புனால அவரும் இவரும் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ அவருடைய தாக்கத்தின் மூலியமாக 1898 இலங்கைக்கு போய் பௌத்த மதத்துக்கு மாறுறாரு, புத்திசத்துக்கு மாறுறாரு. ஸோ இதை வந்து நம்ம அம்பேத்கரோட ஒரு விஷயம் கம்பேர் பண்ணிக்கலாம். 2 விஷயம் அப்படி பார்த்தா கம்பேர் பண்ணலாம். 2 ஒன்று, அயோத்திதாசர் அப்படிங்கிற பேர் அயோத்திதாசரோட உண்மையான பேர் கிடையாது. இவருடைய உண்மையான பேர் என்னன்னா காத்தவராயன். ஸோ காத்தவராயன்குடைய பேரை அயோத்திதாசர் தன்னுடைய ஆசிரியர் பெயராக, அவருடைய ஆசிரியர் பெயர் அயோத்திதாசர், அதனால மாற்றிருப்பார். அம்பேத்கரும் தன்னுடைய ஆசிரியர் பெயரை வச்சுக்கிட்டுவார், ஆசிரியர் பேர் தான் அம்பேத்கர்னு வச்சுக்குப்பாரு. ஸோ அது ஒரு ஒற்றுமையுள்ள விஷயம். 2வது என்னன்னா, 2 பேருமே பௌத்த மதத்திற்கு மாறி இருப்பாங்க. ஸோ அம்பேத்கரும் அவருடைய வாழ்நாளின் கடைசி பகுதியில் பௌத்தத்தை தழுவியிருப்பார். அதே மாதிரி அயோத்திதாசரும் பௌத்த மதத்துக்கு மாறியிருப்பார். ஸோ இலங்கைக்கு சென்று சுமங்கல நாயக்கே அப்படின்னு ஒரு துறவிட்ட தீட்சை பெற்று இவர் பௌத்த மதத்திற்கு மாறினார். அதன் பின்பு சென்னைக்கு வந்து சாக்கிய பௌத்த சங்கம், சாக்கியா புத்திஸ்ட் சொசைட்டி அப்படின்னு ஒன்று 1898 சென்னைக்கு வந்து அங்கே வந்து பௌத்தத்தின் மூலியமாக பௌத்தறிவு நம்ம மக்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தையும் உருவாக்கியிருப்பார். ஸோ பௌத்தத்துக்கு மாறுறாரு, அதன் மூலியமாக அதனுடைய தாக்கத்தின் மூலியமாக ஏற்படுத்தப்பட்ட சங்கம் சாக்கிய பௌத்த சங்கம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்னு ஒரு இதில் தொடங்குறாரு. பின்னாள்களில் அது தமிழன் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றவும் செய்கிறாரு. 1914 அவர் இறக்கும் வரையில் இந்த இதழ் செயல்பட்டது. ஸோ அடுத்து புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஸோ எந்த ஆண்டில் சதி வந்து ஒழிக்கப்பட்டது? 1829 சதி அபாலிஷன் ஆக்ட். லார்டு வில்லியம் பெண்டிக் ராஜாராம் மோகன் ராய் அவருடைய உறுதுணையால் அவர் கேட்டுக்கிட்டதுனால லார்டு வில்லியம் பெண்டிக் அவர்கள் 1829 அந்த சட்டத்தை ஏற்றிருப்பாங்க. அடுத்து தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்னது? ஆரிய சமாஜம். அப்போ பிரம்ம சமாஜம் யாரு? பிரம்ம சமாஜ் யாரு? ராஜாராம் மோகன் ராய். பௌத்த சமாஜ் யாரு? ஆத்மாராம் பாண்டுரங்கா. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து யாருடைய பணியும் இயக்கமும் 1856 விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கு வழிகோரியதுன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். 1856 விடோ ரீமேரேஜ் ஆக்ட். அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இந்த இதில் வந்து யார் இயற்றியிருப்பார் அப்படின்னா லார்டு டல்ஹௌசி பிரபு. ஸோ டல்ஹௌசி பிரபு இதை இயற்றியிருப்பார். அடுத்து ரோஸ்ட் காஃப்டர், அது வந்து யாருடைய முழக்கம்? ஸோ அதாவது யாருடைய இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்சி இயக்கம். நம்ம பார்த்துருப்போம் ரோஸ்ட் காஃப்டர் அப்படின்னா பார்சி இயக்கத்தினுடைய
ஒரு இதழ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். த ட்ரூத் டெல்லர் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். ஸோ த ட்ரூத் டெல்லர் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். ரோஸ் கேஃப்தருங்கிற அர்த்தம் என்னன்னா ட்ரூத் டெல்லர். அடுத்து நம்தாரி இயக்கம். நம்தாரி இயக்கம் பாபா ராம்சிங். அப்போ பாபா தயாதாஸ் நிரன்காரி. பாபா தயாதாஸ் நிரன்காரி. அடுத்து விதவை மறுமண சங்கம். ஸோ இதுக்கு நம்தாரி யாரு? பாபா ராம்சிங். அடுத்து விதவை மறுமண சங்கத்தை யார் ஏற்படுத்தியிருப்பா? எம்ஜி ரானடே. மகாதேவ் கோவிந்த் ரானடே ஏற்படுத்தியிருப்பாரு. அவர் ஒரு 3 அமைப்பு ஏற்படுத்தியிருப்பாரு. அதில் இதுவும் ஒன்று. இந்த விதவை மறுமண சங்கம் 1861 ஏற்படுத்தப்பட்டது. சத்யார்த்த பிரகாஷ் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. அப்புறம் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் வள்ளலார். அடுத்து பூனே சர்வஜனிக் சபா. பூனா சர்வஜனிக் சபா யார் நிறுவியிருப்பா? பூனா சர்வஜனிக் சபா வந்து எம்ஜி ரானடே. மகாதேவ் கோவிந்த் ரானடே. ஸோ இங்கே சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு ஒன்று யார் நிறுவியிருப்பான்னா ஜோதிபா பூலே நிறுவியிருப்பார். அப்போ மகாதேவ் கோவிந்த் ரானடே நிறுவனர் தான் பூனா சர்வஜனிக் சபா. ஸோ அப்போ அவர் ஒரு 3 இது நிறுவியிருப்பார். அதில் 3 என்ன அப்படின்னா விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன், விதவை மறுமண சங்கம் ஒன்று, அடுத்து பூனா சர்வஜனிக் சபா ஒன்று, தக்கான கல்விக் கழகம், தக்கான எஜுகேஷன் சொசைட்டி ஒன்று. அடுத்து குலாம்கிரி நூலை எழுதியவர் யார்? ஜோதிபா பூலே. குலாம்கிரி நூலை எழுதியவர். குலாம்கிரிக்கான அர்த்தம் அடிமைத்தனம், ஸ்லேவரி, அடிமைத்தனம். இதற்கான அர்த்தம் அடிமைத்தனம். எழுதியவர் ஜோதிபா பூலே. ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டதுன்னா விவேகானந்தரால் நிறுவப்பட்டது. ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டது? விவேகானந்தர் அவர்களால். அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய சீடர்களாலும் விவேகானந்தர்களாலும் நிறுவப்பட்டது. ஆனால் இங்கே ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா விவேகானந்தர். ஏன்னா முதன்மையானவர் யார்? விவேகானந்தர் தானே. ஸோ ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தரால் நிறுவப்பட்டது. அகாலி இயக்கத்தின் முன்னோடி எது அப்படின்னா சிங் சபா. அகாலி இயக்கத்தின் முன்னோடி என்னது? சிங் சபா. அகாலி இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா. ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவங்கியவர் அயோத்திதாஸ் பண்டிதர். அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். கரெக்டு. அவர் உருவ வழிபாட்டை ஆதரிக்கலை, எதிர்த்தார். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டாரு. அப்போ 1. ஸோ இங்கே என்னது? 1 கரெக்டு. ஸோ ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை ஆதரிக்கிறாரு. ஸோ 1 கரெக்டு. செகண்ட் 1 தப்பு, தேர்ட் 1 கரெக்டு. ஸோ அப்போ 1, 3 ஆகியன சரி. 1, 3 சரி. 1, 3 சரி. ஸோ அடுத்து பிரார்த்தனா சமாஜ் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கா அவர்களால் நிறுவப்பட்டதா? பிரார்த்தனா சமாஜ் ஆத்மராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. கரெக்டு. ஸோ நான் இது அங்கே பார்க்குறப்பே சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. இந்த சாதி, அதாவது அந்த சமபந்தி முறை சாதி கலப்பு திருமணம் இவங்க ஊக்குவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல புதுசாக வருது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அங்கேயே நான் ஞாபகம் வச்சு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அது ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினாரா? இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் தான் பணியாற்றியிருப்பார். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. பிரார்த்தனை சமாஜம் பம்பாயை பிறப்பிடமாக கொண்டது. அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு 2 கரெக்டு, அடுத்த 2 தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு 2 கரெக்டு. தேர்டு ஆப்ஷன் சி, ஆப்ஷன் இ 1, 2 ஆகியன சரி. அடுத்து ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலாக்கத்துடன் ஈடுபட்டது. கரெக்டு. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். அதாவது பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். கரெக்டு. இதுவுமே கரெக்டு. ஏன்னா பஜனைகள் பாடுவதன் மூலமாக அந்த நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக இறைவனோட இணைவெல்லாம் சொல்லியிருப்பார்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலமாக நம்ம வந்து அதை அடையலாம்னு சொல்லிட்டு வந்து கரெக்டு. அடுத்து ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினாரா? தப்பு. ராமகிருஷ்ணர் ஏற்படுத்தலை, விவேகானந்தர் தான் ஏற்படுத்தினார். ஸோ ஃபஸ்ட்டு 2 கரெக்டு, தேர்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆப்ஷன் 1, 2 கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஆ, ஆன்சர் வந்து ஆ. அடுத்து ஜோதிபா பூலே ஆதரவற்றவர்களுக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பங்களையும் திறந்தார். கரெக்டு. காரணம் என்ன? ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். இதுவும் கரெக்டு.
இப்போ காரணம் விதவை மறுமணத்தை ஆதரிக்கிறாரு, குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு. அதனால தான் இவங்களுக்கு வந்து விடுதிகளையும் காப்பகங்களையும் கட்டி கொடுக்குறாரு. ஸோ அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். காரணம் கூற்றுக்கு பொருத்தமாக தான் இருக்குது. ஸோ கரெக்டு தான். ஸோ கூற்று காரணம், ஸோ இதுக்கு இது பொருத்தமாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் பி, அதாவது ஆ தான் கரெக்டு. கூற்று சரி, காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக உள்ளது. ஸோ அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஒரு பைசா தமிழன் யார்? பத்திரிகை. ஒரு பைசா தமிழன் வந்து அயோத்தாசரனுடைய பத்திரிகை. ஸோ இது ஒன்று. அடுத்து திரு அருட்பா ஜீவகாருண்ய பாடல்கள். ஜீவகாருண்யம் வள்ளலார், திருவருட்பா வள்ளலார் இயற்றிய பாடல்கள். ஸோ திருவருட்பான ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயால்தாஸ் நிரன்காரி, ஆப்ஷன் இது 3. அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம். அடுத்து தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜ் பிரிஞ்சதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூர்னுடைய அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜாக கருதப்பட்டது. ஸோ அவ்வளோதான், லெசன் முடிஞ்சது. தேங்க்யூ டு ஆல். Thank you.